ஹாய் காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கி முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் போடுங்க போதும். நீங்கள் மட்டன் செஞ்சாலும் சரி, சிக்கன் செஞ்சாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கறி போட்டிங்கன்னா நல்லா வதக்கிட்டு தண்ணி அதிலேயே நிக்கும். நின்னதுக்கப்புறம் மல்லித்தூளு, மஞ்சத்தூளு, கரம் மசாலா போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு, வேற பாத்திரத்துல உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மிளகாத்தூளு, உப்பு, மஞ்சள் தூள் அதையும் போட்டு அது கூட தண்ணி ஊத்தி அது தனியா வேக வச்சு நாங்க எடுத்துக்குவோம். எப்பயுமே நாங்க இப்படிதான் செய்வோம். நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சுட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்து. அதுக்கப்புறம் இந்த விசில் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த கறிலாம் அத அப்படியே இந்த வேற பாத்திரத்துல மாத்தி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தா மட்டன் சால்னா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.